ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. அதாவது 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாளாகவே வந்திருக்கு. அதாவது தந்தை மற்றும் மகனுக்கு உரிய சிறப்பான நாளாக தாங்க இன்றைய தினம் பார்க்கப்படுது. தந்தை மற்றும் மகன் என்றாலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆமாங்க, சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய சிறப்பான நாளாக தான் இன்றைய தினம் காணப்படுது. 21 வருடங்களுக்கு பிறகு இது போன்ற சிறப்பான நாட்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல நம்ம முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் மனதார வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும். அப்படி என்ன இந்த ஒரே நாள்ல 2 சிறப்பான விரதங்கள் வந்திருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது மார்கழி மாதத்தினுடைய முதல் கார்த்திகை விரதமும் அது மட்டும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய முதல் பிரதோஷமாகவும் பார்க்கப்படுதுங்க. பிரதோஷம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவனாலயங்களுக்கு போயிட்டு குறிப்பிட்ட அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய அத்தனை விதமான தோஷங்களும் விலகி போகும். மேலும் பிரதோஷ நாட்களில் நம்ம சிவபெருமானுக்காக அபிஷேகத்திற்கு நிறைய பொருட்களை வாங்கி கொடுப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அபிஷேகங்களை பார்ப்பது அப்படிங்கிறதே ரொம்பவே பெரிய விஷயம்தாங்க. அதனால் தவறாமல் பிரதோஷம் தோறும் நீங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் நீங்கி உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருளானது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில தாங்க கார்த்திகை விரதமும். தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வரக்கூடியவங்களுக்கு தெரியுங்க கார்த்திகை விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றி. என்னதான் 16 வகையான செல்வங்களை பெற்று நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்தாலுமே கூட இன்றைய காலகட்டங்கள்ல அதுல கிடைக்கக்கூடிய செல்வங்கள்ல குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ரொம்பவே அரிதாக வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கடவுளாக தான் நம்ம முருகப்பெருமானை பார்க்குறோம். அதற்காக நம்ம சஷ்டியில விரதம் இருக்கக்கூடிய பழக்கமும் இருக்குங்க. சஷ்டி விரதத்தை போலவே கார்த்திகை விரதத்தையும் நீங்க தொடர்ந்து இருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி பண தேவைகளானது பூர்த்தியாகும். அப்படி இது போன்ற சிறப்பான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த 2 தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக இந்த ஒரே நாள் வந்திருப்பது ரொம்ப விசேஷமானதுங்க. ஏன்னா இது போன்ற அதிசயங்கள் எப்போவாது தான் நிகழும். அது அந்த வகையில் 21 வருடங்களுக்கு பிறகு இது போன்ற சிறப்பான விஷயம் நடந்திருக்கு. தவறாமல் நாளைய தினத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், மேலும் இந்த ஒரு நாளில் நம்ம வாங்கி வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பிறகு கார்த்திகை விரதமும் பிரதோஷ தினமும் ஒரு சேர வந்திருக்கக்கூடிய நாளாக தாங்க இன்றைய தினம், அதாவது 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமையாக காணப்படுது. அதாவது சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய முதல் பிரதோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ சனிப்பெயர்ச்சிக்கும் பிரதோஷத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். அதாவது பிரதோஷ நாட்களில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தொல்லைகள் போன்றவை எல்லாமே நீங்கி போகுங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சனி பகவானுடைய நிலைகளாக இருக்கக்கூடிய கண்டகச்சனி, ஏழரைச்சனி, பாதச்சனி, விரயச்சனி இது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் போய் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. ஏன்னா பிரதோஷ நேரம் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய அந்த 4:30 மணிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அரிதான ஒரு காலகட்டங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயினீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்களானது கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் விலகி போகணும் அப்படின்னு மனதார நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும்.
மேலும் இந்த பிரதோஷ தினத்திற்குன்னு மற்றும் ஒரு சிறப்பானது காணப்படுதுங்க. ஏன் குறிப்பிட்டு பிரதோஷ நேரத்துல அதுவும் பிரதோஷ காலத்துல நீங்க சிவபெருமான் ஆலயங்களுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எப்படி நாம நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்றத வேண்டிக்கிறதுக்காக சிவன் ஆலயங்களுக்கு நம்ம போறோமோ, அதே போல அந்த நேரத்துல சிவனுடைய ஆனந்த நடனத்தை காண்பதற்காக 30 முக்கோடி தேவர்களும் வந்து வருவாங்களாம். அதனால கடவுள்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கக்கூடிய காலமாகவும் நேரமாகவும் இந்த பிரதோஷ நாள் பிரதோஷ நேரம் இருப்பதால தான் அனைவருமே பிரதோஷ நாட்களில் சிவனாலயங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய அத்தனை விதமான தோஷங்களும் விலகி போகும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுடைய அருளை மட்டும் பெறுவது கிடையாதுங்க. அங்கு வரக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வரக்கூடிய 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்துக்கோங்க. பிரதோஷமும் கார்த்திகை விரதமும் ஒரு சேர வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம சிவபெருமானுக்காக என்ன ஒரு பொருளை வைத்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பிரதோஷ நேரத்தில் சிவாலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பிரதோஷத்துக்கு தவறாமல் சென்று வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நீங்கள் அடைந்த பயன்களை பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதோஷ நாளில் சிவனாலயங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய முக்கியமான பொருட்களில் என்ன ஒன்று அப்படின்னா பால் தாங்க. நீங்கள் இந்த பால் வாங்கிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கி போகும். மேலும் சனிப்பெயர்ச்சியோடு தொடர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்றதுனால மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரங்க 7 சனி காலகட்டத்தில் வர இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே தவறாமல் இந்த பால் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்துக்கோங்க. கூடவே விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக வந்து இருந்துக்கணுங்க. இதோடு நீங்கள் மற்றொரு வேலையும் செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தியம் பெருமானுக்கு முன்பு நீங்கள் 2 நெய் தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் மற்றும் ஒரு விஷயத்தையும் தவறாமல் செய்ய வேண்டுங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கே உரிய இலையாக இருக்கக்கூடியது வில்வ இலை தான். இந்த வில்வ இலையை நீங்கள் கடைகளுக்கு வெளியில் வந்து வித்துட்ருப்பாங்க. அதை நீங்கள் போயிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையால் வாங்கிக்கோங்க. அப்படி அந்த வில்வ இலையை வாங்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் மனதார ஓம் சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கிட்டு போய் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வந்து கொடுங்க. இது போல் செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களுமே நடக்குங்க. மேலும் இந்த பிரதோஷமானது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால தவறாமல் எல்லாருமே சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்க. சிவ ஆலயங்களில் கண்டிப்பாக சனி பகவான் இருப்பார். அங்கே போய் நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வாங்க. இல்லைனா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த எல் தீபம் ஆலயங்களுக்கு வெளியில் வந்து வித்துட்ருப்பாங்க. அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த எல் முடிச்ச தயார் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம்தாங்க. ஒரு கருப்பு நிற துணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எள் சேர்த்து நீங்கள் ஒரு முடித்து போல் முடித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டிலேயே கொஞ்சம் ஒரு டப்பாவில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை நீங்கள் ஆலயங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அகலில் வச்சு அப்படியே நீங்கள் தீபம் ஏற்றலாம். இது போன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும். அதாவது சனிப்பெயர்ச்சியின் பொழுது ஒவ்வொருவருக்குமே ஒரு விதமான பலன்களானது ஏற்படும். அது சுப பலன்களாகவும் இருக்கலாம், அசுப பலன்களாகவும் இருக்கலாம். இப்படி சனிப்பெயர்ச்சியினுடைய நிலையானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, தீய பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சனி பகவானை கண்டிப்பாக எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் சனி பகவானுக்கே உரிய வாகனமான காக்கைக்கு நீங்கள் எல் சாதம் வைப்பதும் நல்லது. சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்வதால் அவருடைய சங்கடங்களில் இருந்து கண்டிப்பாக உங்களால் விடுபட முடியும். மேலும் இன்றைய தினத்தில் பிரதோஷ வேளையில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்வதாலையும் ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியுங்க. தானத்திலே சிறந்த தானமாக இருக்கக்கூடிய அன்னதானம் செய்வதால் மட்டும்தான் ஒருவருடைய பிரச்சனைகள், கர்ம வினைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகுமாம். அதனால் யாராவது ஒருவருக்காவது உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்க. முருகனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாக இருப்பதால் தவறாமல் ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று 3 முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சிடுங்க. முருகனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த பதிவின் மூலமாக 21 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளை பற்றியும் அந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சிறப்பான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.